செய்வோம். என் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடிமையின் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் சிந்தனைகள் தியானம் உடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக, சத்துரு பலன் கொள்ளாதபடி செய்வீராக. எல்லாவது அந்த வார சக்தியின் கிரிகள் பொல்லாதாவைகள் நசரனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் வெற்றி கொடி பிடிக்கும்படியாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் கடந்த நாட்களில் 3 சபைகளை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்தினதை நாம் கேட்டோம். முதலாவது எபேசு சபை, இரண்டாவது சிமிர்னா சபை, மூன்றாவது பெர்கமு சபை, நான்காவது தியாத்திரா. நீங்கள் இதையெல்லாம் நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் அதனுடைய ரகசியங்கள் எல்லாம் புரியும், இல்லையா? வேதத்தின் ரகசியங்களை ஆண்டவர் தான் சொல்கிறார். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அந்நிய காரியமாய் கருதினார்கள். வேதத்தில் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளணும், இல்லையா? அப்போ இங்கே இந்த தியாத்திரா சபையை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்த்தோம். வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 18 வாசிக்கலாம். 18ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்ததாக 24 வாசிக்கும். 18ஆம் வசனத்தை வாசிப்போம். தியாத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, தியாத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது. சரி, போதும். 19ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 19ஆம் வசனம். உன் கிரியைகளையும். இந்த தியாத்திரா சபை என்று சொல்லும் பொழுது நாம் அந்த 3 சபைகளை பார்த்தோம், இல்லையா? முதலாவது எபேசு சபை, அதுவும் துருக்கியில் தான் இருக்குது, டர்க்கி. இரண்டாவது சிமிர்னா சபை, இந்த சபையும் துருக்கி தேசத்திலே இருக்கு. மூன்றாவது சபை பெர்கமு, இந்த சபையும் எங்கே இருக்கு? துருக்கி, டர்க்கியில் இருக்கு. இங்கே நான்காவது இந்த தியாத்திரா, இந்த தியாத்திரா சபையும் எங்கே இருக்கு? இந்த சபையும் டர்க்கியில் தான், துருக்கியில் தான் இருக்கு. இந்த துருக்கியில் இந்த சபை இருக்கிற இடம் எதுக்கு ஃபேமஸ்னாக்கா, வெண்கலம், பிரான்ஸ் செய்யக்கூடியதான தொழிலாளர்கள் அதிகம். ரெண்டாவது ஒலிவ எண்ணெய் செய்கிறவங்களும் அதிகம். அதனால தான் இந்த சபைக்கு என்ன எழுதுறாருன்னா, வெண்கலம் போல பாதம் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. ஏனென்றால் இவங்க வெண்கலம் செய்கிற ஆட்கள் எல்லாருமே. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை கடைசியாக முடிக்கும்போது நம்ம அதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆக இந்த சபையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனம் வாசிப்போம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும், உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப இந்த சபையில் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? they were all doing good deeds. எல்லாம் நல்ல நல்ல கிரியை செஞ்சாங்க, இல்லையா? அடுத்தது அன்பான ஜனங்க. அடுத்தது ஊழியம், நல்ல ஊழியம் செஞ்சாங்க. அப்புறம் விசுவாசத்தையும் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு அதிகமான கிரியை. பார்த்தீங்கன்னா பொறுமைசாலிகளாக இருந்தாங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள், நல்ல கிரியைகளை செஞ்சாங்க, எல்லாருக்குமே நன்மை செய்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அது என்ன குறை என்றால், வாசிப்போம். தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து. இங்க நல்லா கவனிங்க. இசபேல் என்று யோசேபேல் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்ல பாத்தீங்களா, செயின்ட் இசபேல்னு சொல்லுவாங்க. அவளை என்ன சொல்லுவாங்க? செயின்ட் இசபேல், இல்லையா? இதுக்கு முன்னாடி கூட செயின்ட் நிக்கோலஸை குறித்து பார்த்தோம். அந்த நிக்கோலஸுடைய உபதேசத்தை குறித்து ஒரு சபைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த எசபேல் என்பவள் என்ன செய்தா? ஜனங்களெல்லாம் விட்டுட்டார், விசுவாசிகளை. ஊழியக்காரர்கள் என்ன செய்ய பண்ணும்படியாக செய்துட்டார்? ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணும்படியாகவும் விக்கிரகங்களுக்கு
விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கும்படியாகவும் அவர்களுக்கு போதனை பண்ணிட்டு தலையிலே கை வச்சுட்டார் இல்லையா? ஊழியக்காரரே வேசித்தனம் பண்ணிட்டாருன்னா என்ன, மொத்த சபையும் போச்சு இல்லையா? அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இந்த போதனை, இந்த உபதேசம், ராங் டீச்சிங், இதை இவளை என்ன பண்ணிட்டாங்க, இவள் ஒரு தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்ல, ஷி இஸ் நாட் த ரியல் ப்ராஃபட்டஸ் இல்லையா? அவள் உண்மையான ஒரு தீர்க்கதரிசி அல்ல. அவள் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிறாள். அந்த அவள் தீர்க்கதரிசின்னு சொன்னதை இவங்க நம்பிட்டாங்க. அண்ட் இன்னொன்று என்ன பண்ணிருக்குனாக்கா, த சர்ச் இஸ் டாலரேட்டிங் த சின். பாவங்களை எல்லாம் பரவாயில்ல, பாவம் செஞ்சால் பரவாயில்ல, பாவம் பரவாயில்ல, ஏன்னா மனுஷ வீக்னஸ் என்ன சொல்லிக்கிட்டாங்கல்லாம், மனுஷங்க வீக்னஸ்ங்க, அதனால தான் பாவம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி தன்னை தேற்றி கொண்டாங்க. இதனால் இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த சபையில் என்ன இருக்குன்னா 24ஆம் வசனம் தான் ஒரு ரகசியம். வாசிப்போம். தியாத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறதாவது. நல்லா கவனி. அப்ப the depths of Satan என்னது? சாத்தானுடைய ஆழங்கள். சாத்தான் என்றால் என்ன? சாத்தான்னா யார் சொல்லுங்களேன், யாருக்கா தெரிஞ்சா சாத்தான் யார்? பொதுவாக நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ மார்க்கத்தில் நீங்கள் எந்த போதகரை போய் கேளுங்க, பாஸ்டர் சாத்தான் யாருன்னு கேளுங்க. யார் சொன்னீங்க? இந்த அம்மா சொன்னாங்க பார்த்தீங்க, லூசிஃபர். லூசிஃபர் சாத்தான் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். இதுதான் இப்போ, ஏன்னா கிறிஸ்தவ மார்க்கம் என்ன போதிக்கப்பட்டிருக்கிறது, சாத்தான் என்று சொன்னால் யார் சாத்தான் சொல்லிடுவாங்க உடனே, லூசிஃபர். லூசிஃபர் என்ற வார்த்தை வேதத்திலே எந்த இடத்துல இருக்கு? ஏசாயன் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா 14:11 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிப்போம். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்திலே தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னா the son of morning star ன்னு சொல்லப்பட்டு, the son of morning star. ஆங்கிலத்தில் நீங்கள் கூகுளில் இருந்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம். அதில் இந்த இந்த விடிவெளி நட்சத்திரத்துக்கு வீனஸ்ன்னு இன்னொரு பெயர் வந்து தியாலஜி சொல்கிறாங்க, வீனஸ் என்று பெயர் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, இந்த லூசிஃபரை குறித்து என்ன சொல்லியிருக்கார்? அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, நீ என்ன செய்தாய்? வாசிப்போம் தொடர்ந்து. எங்க இருந்து விழுந்துட்டான்? வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தேவனுக்கு ஒப்பாவேன் சொல்லிட்டான். சொன்னதுனால இவன் எங்கே தள்ளப்பட்டுட்டான்? நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப லூசிஃபர் எங்க இருக்கான்? லூசிஃபர் எங்க இருக்கான்? பாதாளத்தில் இருக்கான் இல்லையா? இந்த ரகசியத்தை நன்றாக கவனிக்கணும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாய் ஒப்புக்கொடு. இந்த இடத்துல நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நரகத்துல தள்ளல, பாதாளத்தில் தள்ளி. அங்க எங்க தள்ளிட்டாரு? பாதாளத்தில் தள்ளி. நரகத்தில் தள்ளிட்டா டோட்டலாக பேர்ன் ஆயிடும். ஆனால்
அங்கே வெளிப்படுத்தல் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, அகாதமான பாதாளத்தில் தள்ளப்பட்டாய். அப்ப இந்த பாதாளத்திலே தள்ளப்பட்டுட்டான். அங்க சொல்ல பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல், அப்ப அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது, அந்தகார சங்கிலியிலே கட்டினான். யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அது ஒரே ஒரு சாப்டர் தான், அந்த 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிப்போம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்தார். அப்ப இருளிலே அடைச்சு வச்சிருக்கார். எதுக்கு? நியாய தீர்ப்பின் நாளுக்கென்று. அப்ப நல்லா கவனிங்க, இந்த பாவம் செய்த தூதன் ஆகிய லூசிபர் அவனை எங்க தள்ளிட்டாரு? பாதாளத்தில் தள்ளிட்டாரு, சங்கிலினால கட்டி அடைச்சி வச்சிட்டாரு. இப்ப லூசிபர் எங்க இருக்கான்? பாதாளத்தில் இருக்கான். இப்ப பாதாளத்தில் திறவுகோல் யார் கையில் இருக்கு? பாதாளுடைய சாவி யார்கிட்ட இருக்கு? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய். அப்ப பாதாளத்தின் திறவுகோல் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட பாதாள திறவுகோல் இருக்கு. அப்ப இந்த லூசிபர் வெளியே வருவானா? வெளியே வர மாட்டானா? முடியுமா? முடியாது தானே. ஏன்னா சாவி யார்கிட்ட இருக்கு? பூட்டிட்டாரு. அப்ப லூசிபர் எப்படி சாத்தான்? இப்ப ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் வரார். நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தில் வந்த உடனே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு ஆண்டவராகிய இயேசு உலகத்திலே வந்த மண்ணுருவாய் வந்த ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே ஒருவன் வருகிறான். இல்ல 4:5 4ஆம் அதிகாரம் 5ஆம். சோதனைக்காரன் 3ஆம் வசனம். சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து. அப்ப இந்த சோதனைக்காரன்னா யாரு? காரன்னா என்ன? ஒரு ஆள். நல்லா புரிஞ்சுக்கணும். சோதனை அவன் வந்துட்டான். பால்காரன் வந்திருக்கான், தயிர்காரன் வந்திருக்கான் இல்லையா? கடங்காரன் வந்துட்டான்னா என்ன அர்த்தம்? ஒரு பரிசை வந்திருக்கான்னு இல்லையா? அப்ப சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான், வந்து சோதிக்க வந்தான். வந்து அவனும் பேசுறான், ஆண்டவர் பேசினார். 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் அவனை? அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே. அப்ப அப்பாலே போ சாத்தானே. இப்போ சாத்தான் எங்க வந்துட்டான்? இப்போ சாத்தானை ஆண்டவர் என்னவா வேதம் என்னவா சொல்லுகிறது? ஒரு மனிதனாய் சொல்லுது. என்னவா சொல்லுது? ஒரு மனிதனா. இங்க ஒரு மனிதனா. அப்ப ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணும் பொழுது யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் வாசிப்போம். 8:44. சீக்கிரம் வாசிப்போம். பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். இங்க சாத்தானை பற்றி ஆண்டவர் சொல்றார் ஜனங்க கிட்ட, நீங்க எல்லாம் உண்மை கிடையாது, எல்லாரும் பிசாசு பிள்ளைங்க. ஏன்னா நீங்க எல்லாம் பொய் பேசுற ஆளுங்க. உங்களை சொல்லலை, பைபிளில் ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீங்கள் எல்லாம் பிசாசின் பிள்ளைகள், நீங்கள் எல்லாம் என்னது, ஒருத்தரும் உண்மை கிடையாது, எல்லாரும் பொய் பேசுகிறவங்க. அவன் ஆதி மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன், பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். இப்போ ஆதியிலே மனுஷனை கொலை பண்ணவன் யார்? ஃபஸ்ட்டு கொலை பண்ணது யார்? இப்போ கண்டுபிடிச்சிங்க இல்லையா? காயின். மனுஷ கொலைபாதகன் காயின் இருக்கு இல்லையா? அடுத்தது பொய்யனும் பொய்யுக்கு பிதா இல்லையா? பொய்யனும் பொய்யுக்கு பிதா. ஆனத பாருங்க, ஆதாம் ஏவாளை படைச்சாரு இல்லையா? புசிக்க வேண்டாம், கனியை புசித்தாங்க. ஆண்டவர் வந்து கேட்குறாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். புசிக்க வேண்டாம், கனியை புசித்தாயோ? நீ கொடுத்த பொண்டாட்டி எனக்கு தந்துட்டா, நான் சாப்பிட்டுட்டேன். பதில் தான் சொல்லிட்டாங்க. சர்பத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லைங்க இல்லையா?
அப்போ யார் இங்கே முதலாவது பொய் சொன்னது? முதலாவது மனுஷ கொலைபாதகன் யாரு? என்னங்க இப்போதான் சொன்னீங்க காயின்னு, மறுபடியும் ஆதாம்ட்டீங்க, மறுபடியும் மனுஷன். முதல் கொலை செய்தது யாரு? முதலாவது பொய் பேசுறது யாரு? அவனே தான் சொல்றான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன சொல்லுகிறான்? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்ட உடனே நான் அறியேன்னு சொல்லிட்டான். கொலை பண்ணிட்டு என்ன சொல்லிட்டான்? அப்ப இந்த காயினுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இவன் பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். 1 யோவானிலே நாம் வாசிக்கும் போது, இப்பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயினை போல் இருக்க வேண்டாம். வாசிப்போம். எடுத்தீங்களா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து பொல்லாங்கானால் உண்டாயிருந்தேன்னா it was made of evil. அப்போ நல்லா கவனிங்க, சாத்தான் எப்படி கிரியை செய்தான்? யார் மூலமா கிரியை செய்துட்டான்? காயினை யூஸ் பண்ணிக்கிட்டான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏனென்றால் இப்போ சாத்தானுடைய ஆழங்களை பார்க்க போகிறோம் இல்லையா? அப்போ பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின் என்று சொல்லப்பட்டிருக்கு. காயினை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? காயினை குறித்து இவன் மனுஷ ஆதி முதல், காயினை குறித்து இல்லை, சாத்தானை குறித்து ஆண்டவர் என்ன பேசினார்? யோவான் 8:44 வாசித்தோம். நீங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். பிசாசானவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்போ இதை நம்ம பார்க்கும்போது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? காயினை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ நல்லா கவனிங்க. முதலாவது சாத்தான் யூஸ் பண்ண ஆவி என்ன ஆவி தெரியுமா? இல்லையா? வாசிப்போம். 4ஆம் அதிகாரத்தில் காயின் கொலை செய்திட்ட பிற்பாடு வாசிப்போம். ஆதியாகமம் 4:7 வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றிக் கொள்ளும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழுப்பி அவனை கொலை செய்தார். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அப்ப கேட்ட உடனே காயினுடைய முகநாடி ஏன் வேறுபட்டது என்ற 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 4:5. பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, 2 பேரையும், ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைங்க, காயின் ஆபேல் இல்லையா? ஒருத்தன் கனியை கொண்டாந்தான், இன்னொருத்தன் ஆடு மாடுகளை கொண்டாந்தான். ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை பலியை அங்கீகரிக்கவில்லை. உடனே இவனுக்கு என்ன உண்டாயிடுச்சு? என்ன உண்டாயிடுச்சு? எரிச்சல். அதுதான் இந்த எரிச்சல் தான் முதலாவது. இந்த எரிச்சலின் ஆவியை தான் என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என்னாகமம் 5:14 எரிச்சலின் ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அப்ப முதலாவது ஆவி என்ன ஆவி வந்துருச்சு? எரிச்சலின் ஆவி வந்தது. முகநாடி வேறுபட்டுச்சு. முகநாடி. அப்ப எதுக்கு முகநாடி வேறுபடும் தெரியுமா? நல்ல பாம்பு பார்த்தீங்கன்னா திடீர்னு போயிட்டே இருக்கும். டக்குன்னு படம் எடுத்தோன்னா முகத்தில் என்ன பண்ணும்? அப்படியே சீறி முகநாடியை வேறுபடுத்தும். அந்த சுவாபம் தான் யாருக்கு வந்துருச்சு? அதனால தான் அந்த முதலாவது எரிச்சலின் ஆவியை விட்டுட்டான். நல்லா இன்னும் நல்லா கவனிக்க போனால், நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்றால், இந்த முகநாடி வேறுபட்டு அந்த பாம்புடைய குணாதிசயத்தை பெற்றுட்டான், சர்ப்பம். இப்போ காயினை குறித்து ஆண்டவர் பேசிட்டார். அடுத்தது பாருங்க, ஆண்டவர் யாரெல்லாம் கூட, ஈவன் பேதுருவை கூட ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? எனக்கு பின்னாக போ சாத்தானேன்ட்டார். ஏனென்றா பேதுரு தனியை கொண்டு போய், ஆண்டவரே நீங்கள் சிலுவை மறிக்கக்கூடாது, உங்களுக்கு இது நேரக்கூடாதுன்னு சொன்ன உடனே
பின்னாக போ சாத்தானே. அடுத்தது யூதாஸ் காரியத்துக்கு துணிக்கையை திராட்சரசத்திலே தோய்த்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அங்கே என்ன நடக்குது வாசிப்போம். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். யாருக்குள்ள புகுந்துட்டான்? சாத்தான் யாருக்குள்ள புகுந்தது? யூதாஸ்குள்ள புகுந்தான். வாசிங்க 13:27. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமா செய்கின்றார். நல்லா கவனிங்க. இந்த பகை எங்க உண்டாயிடுச்சு? ஆண்டவர் அதனால தான் பிதாவாகிய தேவன் சர்ப்பத்தை பார்த்து சொல்றார், உனக்கும் ஸ்திரீக்கும். ஆதியாகமம் 3:15 வாசிக்கும் போது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இப்ப இந்த பகை வந்துருச்சு. அப்ப நீ அவர் குதிகாலை, நீ அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். இப்ப முதலாவது அவன் முந்திக்கிட்டான். யாருக்குள்ள பூந்துட்டான்? யூதாஸ் காரியத்தில் பூந்துட்டான். முதல் காயின்குள்ள பூந்தான். ரெண்டாவது யூதாஸ் ஏன் காயின்குள்ள பூந்தான்னா, ஆபேல் மூலமாக தான் ஆண்டவருடைய பிளான் என்ன? ஆபேல் நீதிமானா இருந்தான். ஆபேல் மூலமாய் நல்ல சந்ததி வரும், ஆபேல் மூலமாய் இயேசு பிறப்பாருன்னு தான் ஆண்டவருடைய நோக்கம். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? காயின்குள்ள புகுந்து ஆபேலை கொண்டுட்டான். ஏன்னா ஆபேல் நீதிமான். வேதம் சொல்லுகிறது ஆபேல் நீதிமான் ஆகிய ஆபேலின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுதுன்னு. அப்போ இங்கே நல்லா கவனிங்க. சாத்தான் ரெண்டாவது யூதாஸ் காரியத்துக்குள்ள புகுந்து இயேசுவை காட்டி கொடுத்து சிலுவையில் அறிந்து குதிகாலை நசுக்கிட்டான். இயேசு வரும்பொழுது அவன் தலையை நசுக்க போறார். அது ரெண்டாவது நடக்கக்கூடியதான காரியம். இப்போ நல்லா கவனிங்க. சாத்தானுடைய ஆழங்களை நாம் சுருக்கமாக பார்த்து முடிக்கலாம் இல்லையா? இப்போ நம்முடைய தேவன் திரியேக தேவன், ட்ரினிட்டி. பிசாசும் சாத்தானும் என்ன பண்ணுவான்? ஆண்டவரை அப்படியே ஃபாலோ பண்ணுறான். ஆண்டவர் என்ன செய்கிறான்? அப்படியே காப்பி கேட். அவனும் திருத்துவம். யாரு? பிதா, குமாரன், பரிசுத்தாவி, தேவனுடைய திருத்துவம். பிசாசுடைய திருத்துவம் என்ன? அதை யார் வெளிப்படுத்தினா? ஆண்டவராக இயேசுதான் வெளிப்படுத்துகிறார். வாசிப்போம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசி. வெளிப்படுத்தல் 20:2. பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். இப்ப பிசாசு ஒரு கேரக்டர். அதனாலதான் ஆண்டவர் பிதாவாகிய பிசாஸ் ஆனவனால் உண்டானவர்கள் சொன்னாரு. ரெண்டாவது பிசாஸ் என்றும், அடுத்தது சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் இல்லையா? பாம்பாகிய வலு சர்ப்பம் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அப்ப சாத்தானுடைய தோற்றம் எப்படியாய் விவரிக்கப்பட்டது என்றால் வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பத்தை நம்ம எங்க பார்க்கிறோம்? எங்க பார்த்தோம்? ஏதேன் தோட்டத்தில் தான் இந்த வலு சர்ப்பத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இப்ப இந்த வலு சர்ப்பத்தை மறுபடியும் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே மீண்டுமாக இந்த வலு சர்ப்பத்தை பிடிச்சு என்ன செய்ய பண்றாங்க? வாசிங்க. உலகமனைத்தையும் மோசம் போக்குகிற 12 வசனம் சொல்லுப்போம். 12:9. உலகமனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. பாருங்க, இது பிற்பாடு நடக்கக்கூடியதான ஒரு காரியம். அப்ப பிசாசு, சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அப்ப சாத்தானும் என்ன செய்கிறான்? அப்ப இந்த பிசாசு, சாத்தான் என்று சொல்லப்பட்ட வலு சர்ப்பமானது ஆண்டவர் இப்ப நம்முடைய பிதாவாகிய தேவனை ஒரு காலம் கண்டதில்லை. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இப்ப தேவ ஆவியானவர் எப்படி மறைந்திருந்து செயல்படுகிறாரோ அதே போலதான் சாத்தானுக்கு ஒரு ரூபம் உண்டு. சாத்தானுக்கு என்ன உண்டு? அந்த ரூபம் உண்டு. அந்த ரூபமானது எப்போ வெளிப்படுத்துமா? பிற்காலத்திலே அது வெளிப்படும் இல்லையா? அதனால தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல்
தெசலோனிக்கர் எழுதும்போது 2 தெசலோனிக்கரில் அவர் சொல்லுகிறார், வாசிப்போம். 2 தெசலோனிக்கர். அவருக்கு கேட்டின் மகன் என்று இன்னொரு பெயர் உண்டு. வாசிப்போம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அதாவது கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால், அப்ப ஒரு மனுஷனாய் அவன் வெளிப்படும். இப்ப இந்த சர்ப்பமாய் இருக்குது இல்லையா? ஆனால் இங்கு சாத்தானை குறித்து கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டானால் வராது. அந்த மனுஷன் எப்படியா வருவான்? வாசிப்போம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்ப சாத்தான் இப்ப எங்க பூந்துட்டான்? எங்க பூந்துட்டான்? தேவனுடைய ஆலயத்தில் எங்க வந்துட்டான்? தேவனுடைய ஆலயத்தில் வந்துட்டான். அப்போ ஜனங்களுக்கு தெரியல. அதனால தான் ஃபால்ஸ் டீச்சிங், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அந்தி கிறிஸ்து இவைகள் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டான் இல்லையா? அப்போ மறைமுகம். அதனால ஜனங்க பாருங்க எல்லா போதகத்தையும் கேட்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யார் என்ன மெசேஜ் சொன்னாலும் கேட்பாங்க. ஆனால் வாட் இஸ் த ட்ரூத்? சத்தியம் என்ன? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான எச்சரிப்பு என்ன? யோசேபேல் என்கிற அவள் தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிறவள் யாரையே கெடுத்துட்டா? ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களை படைது. இப்போ சிலர் பார்த்தீங்களா, விக்கிரங்களுக்கு படைச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. பரவாயில்ல, அதை பற்றி ஒன்று விக்கிரக. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, நீ விக்கிரக கோயில் ஒன்று பதியிருக்க கண்டு விக்கிரகத்துக்கு படைச்சது என்று சொன்னா புசிக்காது. மனசாட்சி நிமித்தம் தெரியாம கொடுத்துட்டா சாப்பிட்டு. புரியுதா? ஏனென்றால் அதை தான் பவுல் சொல்றாரு, இது நீங்கள் தேவனுடைய பந்தியிலும் பேய்களுடைய பந்தியிலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. இப்போ இந்த சாத்தானுடைய ஆழங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பத்துக்கு தான் என்ன பேர் கொடுத்துருக்கிறார்? பிசாசுன்னு பேர், சாத்தான் பேர், வலு சர்ப்பம். அதனால்தான் இன்னைக்கும் சீனர்கள், இங்கே பாருங்க, இன்னைக்கும் சீனர்கள் என்ன அந்த வர்ஷிப் பண்ணுறாங்க? டிராகன். பிசாஸ் என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட வலு சர்ப்பத்துக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? டிராகன். அதனால தான் அவங்க டிராகன் வர்ஷிப் பண்ணுறாங்க இல்லையா? அறியாமல் டிராகன் வர்ஷிப் பண்ணுறாங்க. அப்போ பிசாஸ் என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பு. இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுத்துகிறார் இல்லையா? யார் சாத்தான் என்று சொல்லப்படுவது யாரு? அவன் எப்படிப்பட்டதான ரூபங்கள் இருக்கிறான்? அவன் எப்படி சபைக்குள்ளே வருகிறான்? சபைகளை ஜனங்களை, அதனால தான் மோசம் போக்குற பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன செய்யறான்? மோசம், ஜனங்களை மோசம் போக்கிறான். அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு இன்னொரு பேரும் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரமாட்டான். அப்ப கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்ப சாத்தானுடைய ஆழங்களை சொல்லிவிட்டு இந்த சபைக்கு சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. வாசிங்க. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன அதிகாரம் கொடுப்பேன்? ஜாதிகளின் மேல், அதாவது ரூல் பண்றதான ஒரு அத்தாரிட்டி நான் கொடுப்பேன். எப்ப? ஆண்டவராக இயேசுடைய வருகையில ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜாதிகளின் மேல் அதிகாரம். இப்போ நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் NSWல ஒருத்தர் வைப்பார். யாரு? who is the victorious person? நீ இங்கே இரு. ஆனால் இங்கே தான் எல்லாரும் எலெக்ஷன் வச்சு இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் வரும்போது அவர் யாரை நியமிக்கிறாரோ அவங்க தான் ஆளுகை செய்ய முடியும் இல்லையா? அடுத்ததாக ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜாதியின் மேல் அதிகாரம் கொடுத்து அடுத்ததாக என்ன சொல்கிறார்? அவனுக்கு
விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். என்ன விடிவெள்ளி நட்சத்திரம் என்ன? மறுபடியும் நம்ம விடிவெள்ளி நட்சத்திரம்னு பார்த்தோமே, அதிகாலை மகனாகிய. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் லூசிபர் யாரு, பிசாசு யாருன்னு தெரியும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் என்ன தெரியும், உண்மையான பிசாசு யாரு. இல்லாட்டி இவ்வளவு காலம் கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்லுது, பிசாசுனா யாரு சொன்னாங்க, லூசிபர் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா லூசிபர் எங்க இருக்கான்? இப்போ ஆண்டவர் யோபுவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது, யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கு ஒரு நாள் என்ன நடக்குது வாசிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். சாத்தானும் நடுவிலே வந்து நின்றான்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனாக தான் இருக்கிறான் இல்லையா? சாத்தானும் நடுவிலே. அப்ப இந்த சர்பத்துக்கு, வலு சர்பத்துக்கு எப்படிப்பட்டதான மாற்றம்? மனுஷனாகவும் மாற முடியும் இல்லையா? மனுஷனாகவும் மாற முடியும், சர்பமாகவும் இருக்குது இல்லையா? பிசாசாவும் இருக்கிறான், சாத்தானும் இருக்கிறான் இல்லையா? அப்ப வந்து நின்றான். இயேசு இடத்துல சோதனைக்காரன் வந்தான், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றார் இல்லையா? அப்ப மனுஷ ரூபத்தில் தான் வரான். ஒரு நாள் தேவபுத்திரர் தேவ சந்நிதியில் வந்த பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை பார்த்து எங்கே இருந்து வருகிறாய் கேட்டார். வாசிப்போம். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். அப்ப லூசிபர் எங்க இருக்கான்? லூசிபரால பூமியில சுத்த முடியாது. அவன் எங்க இருக்கான்? சாவி யார்கிட்ட இருக்கு? அப்ப அவனை எங்க கட்டி வச்சிருக்கிறாரு? எதுக்காக கட்டி வச்சிருக்காரு? நியாய தீர்ப்பு நாளில் கட்டி வச்சுட்டு நரகத்தில் தள்ளுறதுக்காக கட்டி வச்சிருக்காரு இல்லையா? கடைசியில தான் பார்த்தீங்கன்னா சாத்தானும் அவனுடைய தூதர். அப்போ ஆண்டவருக்கு ஒரு தூதர்கள் இருக்கிறது போல சாத்தானுக்கும் தூதர்கள் இருக்காங்க. இயேசுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கும்போது சாத்தானுக்கும் ஒரு ராஜ்யம் இருக்கு. இதை புரிந்து கொள்றதுக்கு தான் இந்த தியாத்திரா சபைக்கு சொல்றாரு, நீங்கள் இவ்வளோ காலம் இந்த போதகமே தெரியாமல் இருந்தீங்களே, பிசாசுனா லூசிபர்னு சொல்லிட்டு பாவம் பாதாளத்தில் இருக்கிறவன போய் சாத்தான் சாத்தான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கன்னு. அதனால தான் ஜெயங்கொள்கிறவனு எவனோ அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். அப்படி என்றால் என்ன? விடிவெள்ளி நட்சத்திரமாகிய லூசிபர் யார் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாக. அது யாருக்கு? ஜெயங்கொள்கிறோம். அப்போ ஜெயிக்கணும். அதனால தான் சாத்தானை நாம் ஜெயிக்கும்படியாக தான் ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார் இல்லையா? அதனால தான் இந்த நம்ம ஒவ்வொரு சபைகளுக்கும் பார்க்கும்போது ஜெயங்கொள்கிறவன் எவனும் ஜெயங்கொள்கிறவன் எவனும். அப்போ சாத்தானை ஜெயிக்கணும் இல்லையா? சாத்தானை ஜெயிக்கிறது தான் ஜெயிச்சு. அப்போ இந்த தியாத்திரா சபைக்கு மாத்திரம் அல்ல, சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லு. என்ன வாசிங்க சீக்கிரமா, அந்த கடைசியாக வாசித்து முடிப்போம். சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அதோட முடியுது இல்லையா? அப்ப அவன் யார்? அதாவது அவன் ரூல் பண்றதில்லை. விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன் யாருக்கு? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தான் கொடுக்கிறேன். என்ன சொல்ற? வாசிங்க மறுபடியும். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அப்புறம் அவர்கள் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார். யாரு? இப்ப நமக்கு என்ன கொடுத்துறாரு? கையில இருப்புக்கோள் கொடுத்துறாரு. எதுக்கு? ரூல் பண்ண. அப்ப யாரெல்லாம் அடிக்கலாம்? தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஏனென்றால் நியாய தீர்ப்பு, தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்பவுமே கண்டிப்பாக தான். இந்த நியாய தீர்ப்பு எங்கே ஆரம்பிக்கிறது? தேவனுடைய நியாய தீர்ப்பு 1 பேதுரு 4:17. தேவனுடைய வீட்டிலே ஆரம்பிக்கிறது. எங்கே ஆரம்பிக்குது? 17 வாசிங்க.
நியாய தீர்ப்பு 17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? அப்ப சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை அடிச்சு நொறுக்க தான் கோலை கொடுத்துருக்கு இல்லையா? அதுதான் நமக்கு அதிகாரம். இஸ் கிவிங் அத்தாரிட்டி டு ரூல் ஓவர் த நேஷன்ஸ் இல்லையா? அதை கொடுக்குறாரு. அடுத்தது ரகசியத்தை நம்ம கண்களை முடிச்சு வைப்போம். அன்பின் இறக்கும் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ராஜா, பலப்படுத்துங்க. எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.